ஹாப்பி எவ்ரிவன். இன்னைக்கு காலேஜ் சீரிஸ்ல நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம ஜேயு அண்ட் சியூடிஎன், பியூ இந்த மாதிரி கோர்ஸ் யூனிவர்சிட்டி டீடைல்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளால உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அண்ட் என்னென்ன கோர்சஸ் யூஜி, பிஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கட் ஆஃப் ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லா காமனான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவோட சில பிக்சர்ஸ் அண்ட் இது வந்துட்டு கேரளாவில் இருக்குது. அண்ட் அட்மிஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூஜி ஆர் பிஜி ஜாயின் பண்ணணும்னா எந்த மாதிரி எக்ஸாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்குன்னா, நீங்கள் யூஜி ஜாயின் பண்ணால் சியூடி யூஜி எழுதியிருக்கணும். இது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்சிஇடி, இந்த என்சிஇடி எக்ஸாம் பற்றி நம்ம தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டிஸ்கஸ் பண்ணுறப்பே பேசியிருப்போம். நீங்கள் வந்துட்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பிஎடோட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு காமன் எக்ஸாம் தான், நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் வந்து என்சிஇடி. இந்த கோர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் சியூடி மூலியமாக ஜாயின் பண்ண முடியாது. அது என்னென்ன கோர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சியூடி பிஜி எழுதி இந்த எக்ஸாமில் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் நமக்கு ஒரு கோர்ஸ் மெயின் கோர்ஸ், தட் இஸ் சியூடி யூஜி மூலியமாக நீங்கள் சேர்ற ஒரு கோர்ஸ். அண்ட் மீதி நான் +3 போட்டிருக்கிறது அந்த என்சிஇடி எக்ஸாம் சொன்னல, அதுலேருந்து அவங்க கொடுக்குற கோர்ஸ். தென் பிஜி கோர்ஸில் நமக்கு நிறைய 26 கிட்ட இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு கோர்ஸ்க்கான டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஜி கோர்ஸஸ். ஸோ யூஜியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இப்போ நீங்கள் சியூடி யூஜியில் நல்ல மார்க் எடுத்து எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ ஹார்ன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஹார்ன்ஸ்னாலே நமக்கு தெரியும் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் இங்கே இருக்கிறது வந்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ ஆப்வியஸாக நேரம் நீங்கள் பேப்பர்லாம் சூஸ் பண்ணி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது பேப்பர், டெஸ்ட் பேப்பர் கோட், அது மட்டுமே இல்லாமல் உங்களோட ஏஜ் அண்ட் 12th எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 5% வந்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் இந்த 2025 ஜூலை 1 உங்களுக்கு 19 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் கூட இருக்குது நீங்கள் யூஜியில் ஜாயின் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் நம்ம என்சிஇடி கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் என்சிஇடி எக்ஸாம் சொல்லியிருந்தேன்னா நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிஏ பிஎட் ஆர் பிஎஸ்சி பிஎட், பிகாம் பிஎட். ஓகே, ஸோ பிஎடோடு சேர்த்து இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் என்சிஇடி எக்ஸாம் மூலியமாக ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த 50-50 போட்டிருக்கிறதுலாம் இன்டேக். ஓகே, ஸோ ஒரு ஒரு வருஷமும் இந்த 3 கோர்ஸ்லையுமே 50 பேர் வந்துட்டு எடுக்கிறாங்க. அண்ட் இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், என்சிஇடி எக்ஸாம்லேயும் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கணும். இப்போ பிஜியில் நம்ம 26 கோர்சஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோக்ராம் நேம் அண்ட் டெஸ்ட் பேப்பர் கோட் இப்போதைக்கு நீங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஓக்யூபி 10 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த இடத்துல அந்த டெஸ்ட் பேப்பர் கோட் வச்சு வேறு கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ உங்களோட டெஸ்ட் பேப்பர் கோடுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஒரு கோர்ஸ் சொல்ல சொல்ல நீங்கள் டெஸ்ட் பேப்பர் கோடுமே சைடில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு காமனான எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு வேணுமோ அதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்று ஒன்றா படித்தா டைம் வேஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்குறாங்கன்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி என்ன முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும், அப்புறமா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏஜுமே ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஹேவ் கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஐ எம் சாரி, த கேண்டிடேட் ஷுட் நாட் கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆன் 1st ஆஃப் ஜூலை. ஸோ இந்த 2025 ஜூலை அப்போ உங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களோட கோர்ஸ் எது நீங்கள் இன்ட்ரெஸ்டான கோர்ஸோ அதோட எலிஜிபிலிட்டியுமே பாருங்கள். இப்போ என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் comparative literature, MA linguistics and language technology, MA Hindi and comparative technology literature, MA international relations and political science, MA Malayalam. So இது எல்லாமே maximum language based கொஞ்சம். Then MA Kannada, then MA public administration and policy studies, then master of social works program இருக்கு. மேலே பார்த்தது எல்லாமே MA கோர்ஸ்ல. இப்போ இன்னொன்று நமக்கு என்ன தராங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். நெக்ஸ்ட் எம்எட் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ எம்எடுக்கும் ஆப்வியஸாக நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எட் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சைடில் இந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கிறது வந்துட்டு இன்டேக். ஒரு ஒரு வருஷமும் அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு எவ்வளோ இன்டேக் இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் எம்எஸ்சி ப்ரோக்ராமில் நமக்கு எம்எஸ்சி ஜுவாலஜி இருக்குது, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கா? இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரினா நீங்கள் இந்த ஒரு பேப்பர் எடுத்திருந்தா தான் எழுத முடியும். பட் நீங்கள் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி எய்தர் ஒன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு 17 எடுத்திருந்தாலும் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணலாம். 505 எடுத்திருந்தாலும் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நான் சொல்ல. தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ், எம்எஸ்சி ஜெனாமிக் சயின்ஸ், இதுக்கெல்லாம் 3 ஆப்ஷன் கிட்ட இருக்கு.
அண்ட் கோர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் இல்ல. தென் எம்எஸ்சி ஜியாலஜி, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி யோகா தெரப்பி அண்ட் எல்எல்எம் கோர்ஸ்மே இருக்கு. அது எல்எல்எம் மாஸ்டர் ஆஃப் லா இருக்கு, எம்பிஹெச் கோர்ஸ். தென் வி ஹேவ் எம்பிஏ ஆல்சோ. எம்பிஏல வந்துட்டு எம்பிஏ ஜென்ரல் இருக்கு அண்ட் எம்பிஏ டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், ரெண்டு ஜென்ரலும் இருக்கு, ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் கொடுக்குறாங்க. தென் எம்காம் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுக்குற பிஜி கோர்சஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எம்பிஹெச் ஆல்ரெடி நான் இங்கே கவர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்கு. ஓகே, நீங்க 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அலைட் சயின்ஸ் ஆர் அதர் ப்ரொஃபஷனல் டிகிரியில நீங்க எம்பிஹெச் ஜாயின் பண்ணணும்னா. இப்ப நம்ம ஒரு ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்க ஒரு ஒரு இடத்துலயும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு வந்துட்டு ஃபீஸ் ஃபார் யூஜி ப்ரோகிராம் இருக்கா? யூஜில வந்துட்டு பிஏ நம்ம பார்த்தோம் இல்லையா? பிஎட் தனி பிஏ ப்ரோகிராம் ஒண்ணு பார்த்தோம். சியூடி, யூஜி மூலியமா ஜாயின் பண்றது. ஸோ அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரு ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் ஓகேவா? இப்ப நீங்க வந்துட்டு இப்ப தான் அட்மிஷன் போட போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ் தானே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மட்டும் தான் நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஆனா இங்க கம்மியா இருக்கா? இல்ல அங்க தான் அதிகமா இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ், ஒன் டைம் ஃபீஸ் நெறைய வாங்குவாங்க. போக போக ஃபீஸ் குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, பிஏ கோர்ஸ்ல உங்களுக்கான ஃபீஸ் 12,950 ஓகே. ஸோ அடுத்த செமஸ்டர்ல பாருங்க 1,850, 5,870, 1,870 இந்த மாரி நமக்கு குறையுது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்றப்ப நெறைய ஒன் டைம் ஃபீஸ் இருக்கும். அதனால 12,970 நீங்க பிஏ ப்ரோகிராம் ஜாயின் பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட் பிஜி ப்ரோகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுல என்னென்ன கோர்ஸ் இப்ப எல்லா பிஜி ப்ரோகிராமுக்குமே இல்ல. எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்பிஹெச், எம்எட் அண்ட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சிலயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட பார்த்திருப்போம்ல. அது எல்லாத்துக்கும் இந்த ஃபீஸ் இல்ல. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு மட்டும் அண்ட் அதர் கோர்சஸ் லைக் எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்பிஹெச், எம்எட் இந்த மாரி நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கிளியரா பாருங்க. நீங்க பிஜி பார்த்தோனே ஓகே எல்லா பிஜிக்கும் இந்த கோர்ஸ் இந்த ஃபீஸ்ன்னு கிடையாது. ஸோ பிஜில நமக்கு 4 செமஸ்டர் மட்டும் தான் கரெக்ட்டா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு நீங்க இந்த கோர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா 17,600 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதோட ஸ்ப்ளிட் அப் எல்லாமே நீங்க டீட்டெயிலா என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிஜி, எம்எஸ்சி ப்ரோகிராம். ஸோ மீதி ஓகே தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல நம்ம பார்த்தது வந்துட்டு ஓகே அதுவுமே ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ்க்கா? நோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரிஒன் தான். ஓகே, இது வந்துட்டு எம்எஸ்சி ப்ரோகிராம்க்கு. இது மட்டுமே இல்லாம மீதி நம்ம சில கோர்சஸ்லாம் பார்த்தோம்ல. எம்காம் அந்த மாரி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் குடுத்துருக்க லிங்க்ல போய் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல வந்து நான் மோர் டீட்டெயில்ஸ்ல குடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க நெறைய ஸ்பிளிட் அப்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஒண்ணொண்ணா நம்ம படிச்சு காட்டுனோம்னா, இன்னுமே ஒரு 10 ஸ்லைட்ஸ் கிட்ட போகும். அதனால வேற ஏதாவது கோர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும்னா, இந்த பிபிடில இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீஸ் டீட்டெயிலுக்கு டைரக்ட்டா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எனக்கு அஃபிஷியல் பேஜ்லேருந்து கிடைக்கல. ஸோ நான் வேற சோர்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ ஹாஸ்டல் டீட்டெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர் செமஸ்டருக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பர் செமஸ்டர் 4,290. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், காஷன் டெபாசிட், மெஸ் அட்வான்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு 10,000 கிட்ட இருக்கிற மாரி இருக்கும். இது வந்துட்டு மேபி இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ என்ன இப்பொழுதைக்கு அவைலபிளா இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 10,000 ஒரு 11,000 நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் ஃபீஸ். அண்ட் இதெல்லாம் ஹாஸ்டலோட பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் கட் ஆஃப் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப்மே வந்து 2024ல எவ்வளோ இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோர்ஸ், பிஜி கோர்ஸ் அண்ட் அதோட கட் ஆஃப் ரேஞ்ச் ஓகே. ஸோ இப்போ எம்ஏ நீங்கள் வந்துட்டு பிஎன்பிஎஸ் எடுத்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்கும்? எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ மலையாளம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் இங்கே வேலிடேட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி கட் ஆஃப் வந்துட்டு இதை விடையும் அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸாம் லெவல். ஒரு ஒரு வருஷம் எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கட் ஆஃப் டிபெண்ட் இருக்கும். ஐ மீன் எக்ஸாக்டா இதே நம்பர்ஸ் இருக்காது, ஏறலாம் இறங்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதோட கட் ஆஃப் ரேஞ்ச். இங்கேயும் சில பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்கு, லைக் லைஃப் ஸ்கில், லா அண்ட் யோகா. ஸோ அதோட கட் ஆஃப் ரேஞ்சஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி உங்களுக்கு இருக்க காமனான டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.